அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது ஒரு உலக மகா பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் அதிகாரம் யாரிடம் உள்ளது? பணம் சம்பாதிக்கும் தந்தையா அல்லது அந்த பணத்தை நிர்வகிக்கும் தாயா? கல்யாணம் ஆன புதுசுல கண்ணே மணியேன்னு கொஞ்சுவாங்க. கொஞ்ச வருஷம் ஆன அப்புறம் கண்ணு தெரியலையான்னு கத்துவாங்க. இந்த வீட்டுக்குள் நடக்கும் அதிகார போட்டியில் உண்மையான பாஸ் யார்? வாருங்கள் பாப்போம். நடுவர் ஐயா, இதுல என்னங்க டவுட்டு? ஆம்பளைங்க நாங்க தாங்க எப்பவுமே பாஸ். காலையில அவசரமா ஆபீஸ் போறது யாரு? அப்பா. வெயில்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது யாரு? அப்பா. வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு, காரு எல்லாம் வாங்குறது யாரு? அம்மா வீட்ல இருந்துட்டு ஆர்டர் தான் போடுவாங்க. ஆனா அந்த ஆர்டரை நிறைவேற்றுறது அப்பா தாங்க. சோறு போடுறது அம்மாவா இருக்கலாம், ஆனா அரிசி வாங்குறது அப்பா தாங்க. அப்பா புலி மாறிங்க, அதனால அப்பா தான் கெத்து. தம்பி நல்லா பேசினாரு, அப்பா புலி தான். ஆனா அம்மா தான் ரிங் மாஸ்டர்னு சொல்றதுக்கு எதிரணில இருந்து வர்றாங்க. நடுவர் ஐயா, அரிசி வாங்கினா பெரிய ஆளா? அந்த அரிசியை சமைக்கலைன்னா பச்சையா தான் சாப்பிடணும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார், அந்த பணத்தை காப்பாத்துறது தான் பெரிய விஷயம். அப்பா கையில பணம் இருந்தா தேவையில்லாத செலவு பண்ணுவாரு. ஆனா அம்மா 10 ரூபாய் மிச்சம் பண்ண 4 கடை ஏறி இறங்குவாங்க. அம்மா கண்ணு உருட்டுனா அப்பா கப்சிப்னு உட்காருவாரு. அதனால அம்மா தாங்க பாஸ். யார்கிட்ட சாவி இருக்கோ அவங்க தான் ஆளுங்கட்சி, அப்பா எதிர்கட்சி, அவ்வளோதான் அப்படின்னு அருமையா சொன்னாங்க. இதுக்கு பதில் இருக்கா? நடுவர் ஐயா, வீட்டில் இவங்க பண்ற அநியாயம் இருக்கே, தாங்க முடியல. என் பாட்டி வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா முகம் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி ஆயிடும். உங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு என் அப்பா உயிரை வாங்குவாங்க. ஆனா உங்க அம்மா வந்தா விதவிதமா சமைப்பாங்க. அப்பா பாவம் சார், சண்டே கூட நிம்மதியா தூங்க முடியாது. கடைக்கு போங்க, பேன் தொடைன்னு வேலை வாங்குவாங்க. இதையெல்லாம் சமாளிக்கிற எங்க அப்பா தாங்க உண்மையான பாஸ். உங்க அப்பாவை நினைச்சா பாவமா இருக்குப்பா. சும்மா குறை சொல்லாதீங்க. அம்மா இல்லைன்னா அப்பா ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பாவோட ஷாக்ஸ் எங்க இருக்குன்னு அவருக்கே தெரியாது. என் ஷாக்ஸ் எங்க, பைக் சாவி எங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. சின்னதா சளி பிடிச்சா கூட லீவ் போட்டு படுத்துப்பாரு. ஆனா அம்மா 100 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் சமைப்பாங்க. லீவு நாள்ல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாம டிவியில கிரிக்கெட் தான் பார்ப்பாரு. எங்களை கார்ட்டூன் கூட பார்க்க விட மாட்டாரு. அம்மா இல்லைன்னா அப்பாவால சுடுதண்ணி கூட போட முடியாது. ஆனா நாங்க தான் பாஸ்ன்னு பீத்திக்குவாங்க. உண்மையான உழைப்பாளி எங்க அம்மா தாங்க, அதனால அவங்க தான் ரியல் பாஸ். ஷாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு சுடுதண்ணி கூட வைக்க முடியல, அப்புறம் எப்படி நீங்க பாஸ் ஆக முடியும்? நியாயமான கேள்வி கேட்டாங்க, சரி தீர்ப்ப சொல்லிடுவோம். அப்பா வெளியே போய் கடினமா உழைக்கிறார், அது உண்மைதான். அம்மா வீட்டிற்குள் அயராது உழைக்கிறார், அதுவும் உண்மைதான். தந்தை உடலை போல் இருந்தால் அன்னை இதயத்தை போல், இருவருமே முக்கியம். அப்பா இல்லாம வீட்டு வண்டி ஓடாது, அம்மா இல்லாம அப்பாவுக்கு எதுவும் ஓடாது. அதனால வீட்டுக்கு அப்பா அம்மா 2 பேருமே பாஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மின்மினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மின்மினி